பிரிவா, சிவா பிரிவா, ட்ரிப்ளிகேன் பிரிவா சரணம். அம் இன்னைக்கு வந்து 2 இன்ஸ்டன்ஸ் மனசுல வந்தது. அத பத்தி போடலாம். பெரியவாளோட அ அம்மா சொல்லி, அ எனக்கும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் 2 பத்தி போடலான்ட்டு. அம் அஃப்கோர்ஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். இந்த யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போடுறோம்ல, அப்போ வந்து அட் அ டைம் என்னோட இதில வந்து நெறைய இத சொல்லு, அத சொல்லுன்னு வருது. சம்டைம்ஸ் சிலதெல்லாம் தான் வாயிலேருந்து வருது. சிலதெல்லாம் சொன்னதா நெனச்சுன்றோம். ஸோ ம் ஸோ அதனால அத ஐ வாண்ட் டு டெல். அ நெறையா சொல்லணும்னு வருது. பட் எல்லாமே வாய விட்டு வெளில வருதில்ல. அண்ட் ஆல்சோ பெரியவாங்கிறது பெரிய விஷயம். என்ன சிவா பெரியவா வந்து ரொம்ப பெரிய விஷயம். புக்கு படிச்சேல்னாக்க பரம்பொருளோட கலந்தவர். பெரியவா ஞானி லெவல் என்ன. ஸோ பெரியவா வந்து அ எ அ நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது வந்து அவ்வளோ அ ரொம்ப நல்ல பெரியவா மனசு வச்சு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. அ அப்புறம் இன்னொன்னு வந்து பெரியவாள நம்ம பாக்ஸே பண்ண முடியாதுன்னு. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம பெரியவாள மனசால வேண்டினா நம்ம கிட்ட பெரியவா இருப்பா. அது வந்து ஒரு இடம் போனா தான் இருக்குன்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன் இத சொல்றேன்னா, நெறைய பேர் கஷ்டத்துல இருக்கா. நெறைய பேரால எல்லா இடத்துக்கும் முடியாது. நெனச்ச இடத்துல மொபிலைஸ் பண்ணின்னு முடியாது. ஆனா வந்து பெரியவா நம்மளுக்கு இருக்கான்னு நம்ம நெனச்சுட்டாலே அது பெரிய மன தைரியம். ஸோ அதனால பெரியவா நம்மளோடயே இருக்கா. அது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அண்ட் நான் வந்து பை மிஸ்டேக் ஏதாவது தப்பாலாம் சொன்னா என்னையும் நீங்க மன்னிச்சிடணும். நான் சொல்ற மாரி எனக்கு அட் அ டைம் எல்லாம் தோணுமா, சொல்லணும்னு நெனச்சுப்பேன். சிலது வாயில வரும். அப்புறம் எனக்கு யூசுவலா எடிட் பண்ண பிடிக்காது. இந்த மாரி அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத இன்டரப்ஷன்ஸ் குழந்தைகள் ரூம்குள்ள வந்துருது. அந்த மாரி இருக்கச்சே தான் நான் யூசுவலா ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரெக்கார்டிங் ஆரம்பிப்பேன். அதர்வைஸ் ஐ யூசுவலி டோன்ட் எடிட் வாட் ஐ சே. ஏன்னா, அது அப்படியே பெரியவா நேச்சுரலா சொல்ல விடுறான்னு நான் வச்சுடுவேன். இன்னைக்கு வந்து அதான் சொல்லணுன்ட்டு. எங்களோட ஆசை எல்லாம் எல்லாரும் புக்கு படிக்கணும். என்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதெல்லாம் எப்படியாவது எ எவ்ரி எவ்ரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு ஒருத்தராவது ஒரு லைனாவது படிக்கணும். அந்த படிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிண்டே வரணும்னு தான் எங்களோட ஆசை. ஸோ புக்கு படிக்கிறது தான் மெயின் இது. எ இது வந்து ஜோக்கா சொல்றேன் எடுத்துக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ்க்கு தான் நெறைய வியூஸ் என்ன. ஆஸ் அ ஆஸ் அ யூடியூப் பப்ளிஷர் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்லாம் வரும். யார் எந்த வீடியோ நெறையா பார்க்குறான்ட்டு. யார் இல்ல, எவ்வளோ பேர் எந்த வீடியோ நெறையா பார்க்குறான்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் நெறையா பார்க்குறா. புக்க பத்தி போடுற வீடியோலாம் வெரி ஃபியூ வியூஸ். ஐ ஹோப் ரைட் தட் யூ ஆர் ரீடிங் ஆன் யுவர் ஓன் அண்ட் நாட் எக்ஸ்பெக்டிங் மை வீடியோ டு ரீட். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் புக்கு படிங்க. புக் இல்லையா புக்கு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கடனா எடுத்துக்கோங்க. சம்திங் யூ ஹேவ் டு டூ டு ஸ்டார்ட் ரீடிங். பிகாஸ் நம்ம எல்லாருமே படிச்சவா. வி ஆர் ஆல் எஜுகேட்டட். யாரோ ஒருத்தர் பேரஃப்ரைஸ் பண்ணி சொல்றதையோ, இல்ல நான் என்ன மாரி சேனல்ல படிக்கிறவாளையோ கேட்கறதுக்கு பதிலா நீங்களே செல்ஃபா படிக்கிறது தான் மோஸ்ட் மோஸ்ட் பெனிஃபிஷியல். சரியா? ஸோ அத வந்து ஐ ஹேவ் டு பிளக் இட் இன் ரைட். யூ ஹேவ் டு ரீட் த புக். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஓகே. அதெல்லாம் ஓகே. பட் அதர்வைஸ் புக்கு தான் மெயின். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோல நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? பெரியவா என்ன சொன்னா? பெரியவா என்ன பண்ணா? அதை அதை எப்படி நீங்க உங்களோட லைஃப்ல இன்கல்கேட் பண்ணலாம்? அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி மனசுல வரலாம்? அதுதானே அதுக்கு தானே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோலாம் கேட்கிறீர்கள். பட் பெரியவா எல்லாம் சொல்றது எல்லாம் புக்ல எழுதிட்டாளே! இன்னும் என்ன இல்ல? அதனால நீங்க புக்கு படிக்கணும். படிக்க படிக்க உங்க கனவுலயே பெரியவா வருவா. உங்க லைஃப்லயே பெரியவா வருவா. ஸோ அதனால ப்ளீஸ் புக்கு படிங்கோ. என்னோட வியூஸ் ஃபார் புக்ஸ் ஷுட் பி மோர். காமெண்ட்ஸ் அபவுட் புக்ஸ் ஷுட் பி மோர் தேன் கமெண்ட்ஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு அவ்வளோதான் ரைட். பட் ஒன்ஸ் தெரிஞ்சிடுத்துன்னா புக்கு படிக்கணும். சரியா? ஓகே. இப்போ நான் வந்து சொல்றேன். ஒரு தடவ அம்மா வந்து ஆத்துல இருக்கச்சே, அ இன்னொரு டிவோட்டி பெரியவாளோட உட்காந்துட்டு இருந்திருக்கா. அப்போ வந்து நம்ம ஆத்துல கிரி ரோட்ல இருக்கச்சே, அப்போ சிவா பெரியவா சொன்னாளாம் அந்த டிவோட்டிய, அ "நீயும் அந்த அந்த இன்னொரு டிவோட்டிய, நீயும் எனக்கும் உனக்கும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, இந்த ஆத்துல குழந்தையா பொறக்கணும்." அப்படின்ட்டு பெரியவா சொன்னாளாம்.
இது வந்து அப்போ வந்து எனக்கு எங்க அக்காக்குலாம் கல்யாணம் ஆகல. படிச்சிருந்தோம். ஸோ அம்மா எப்போதும் சொல்வாளா, அப்போ நான் சொல்வேன், "அம்மா அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து எங்களுக்கெல்லாம கல்யாணம் ஆகி, எங்களுக்கெல்லாம குழந்த பொறக்கும்ன்ட்டு பெரியவா உனக்கு கன்வே பண்ணியிருக்கா. அட் த சேம் டைம் அந்த இன்னொரு அது பேர் என்ன? இன்னொரு டிவோட்டி அவரையும் பெரியவா பிளெஸ் பண்ணியிருக்கா. அ அப்டின்னா என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்னா, அவருக்கு வந்து அடுத்த ஜென்மம் கிடையாது. அந்த இன்னொரு டிவோட்டிக்கு ஜென்மம் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் பெரியவா வந்து அவதாரம். என்ன பெரியவா வேணும்னா அப்படி ஸ்புரிப்பா ஒரே இடத்துல நின்ன இடத்துல பெரியவா ஸ்ப்ரிங் அப் ஆவா. ஸோ பெரியவாளுக்கு வந்து அந்த இது நீடு கிடையாது. ஸோ அட் அ டைம் பெரியவா ஒரே வார்த்தையில இது 2ம் சொன்னா இல்லையா? ஸோ அது ஒண்ணு எப்போதும் எனக்கு அது அம்மா சொல்லி எனக்கு அது காதுல கேட்டுண்டே இருக்கும். எனக்கும் உனக்கும் ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா இந்த ஆத்துல பொறக்கணும் அப்டின்ட்டு சொல்லி எங்களுக்கும் குழந்தல்லாம் இருக்கு. ஸோ அதனால பெரியவா அந்த மாரி எங்களுக்கு பிளெஸ் பண்ணியிருக்கா. அப்புறம் அ என்னோட பர்சனல்ல 2 அ அ இது மோஸ்ட் ரீசென்ட் நான் சொல்றேன். அ ஒண்ணு வந்து எனக்கு வந்து கல்யாணமே ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அப்புறம் வந்து அ அ கெட்டிங் பிரெக்னன்ட் வாஸ் வெரி வெரி ஹார்ட் ஃபார் மீ. அதுவும் ஆச்சு. அப்புறம் மிஸ்கேரேஜும் ஆச்சு. அதுவும் ஃபேஸ் பண்ணி எல்லாம் பண்ணி எனக்கு வந்து பிரெக்னன்ட் ஆயி டியூ டேட் பிரெக்னன்ட் ஆனேன். அப்போ வந்து அ அப்போ வந்து பிரெக்னன்ட்டுன்னு எனக்கு தெரியல. அம் அ எனக்கு வந்து அ ஏதோ அன்னைக்கு ஏதோ என்னது காஞ்சிபுரம் இட்லியோ ஏதோ சாப்பிடணுன்ட்டு மனசுல தோணிடுத்து. நானும் எங்க அப்பாவும் டைனிங் டேபிள்ல உட்காந்துருந்தோம் டின்னர் டைம். பார்த்தா எங்க நெய்பர் யுஎஸ்ல இங்க. அந்த மாமா வந்து கதவ தட்டி ஆத்துக்குள்ள வந்தார் நெய்பர் தமிழ்க்காரர் தான். வந்து "இந்தாம்மா உனக்காக பண்ணேன்" அப்படின்னு குடுக்குறார். பார்த்தா அது காஞ்சிபுரம் இட்லி. அத நான் வாயில போட்டுன்னு சாப்பிடுறேன். அழறேன், அழறேன். எனக்கு அப்போ பிரெக்னன்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அழறேன். எங்க அப்பா என் பக்கத்துல தான் உட்காந்துட்டுருக்கா. எப்போதும் எனக்கு எங்க அப்பா பக்கத்துல உட்காந்துட்டுருப்பா. நான் சாப்பிடுச்சு, ஆஃபீஸ் போறச்சு எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டுருப்பாளா. எங்க அப்பாவும் நான் ஏன் அழறேன்னு கேட்கவே இல்ல. நான் அழுதுன்னு உட்காந்துட்டே இருக்கேன். அத சாப்பிட்டேன். எனக்கு அப்படியே பெரியவா குடுத்து அனுப்பிச்சதா எனக்கு அப்படியே மனசுல ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். நான் அழறேன். அவ்ளோ அழறேன். எங்க அப்பா அழுகைய நிறுத்துன்னு கூட சொல்லல. ஒண்ணும் சொல்லல. என்ன அப்படியே அப்பா அலோவ் பண்ணிட்டாருன்னே. அதுக்கு அடுத்த நாளோ, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் பிரெக்னன்ட்டுன்னு. ஸோ, எனக்கு அந்த ஃபீலிங் அப்பவே பெரியவா நெகிழ்ந்து குடுத்து அத பிளெஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டா. ஆ இது ரொம்ப இன்னைக்கும் அந்த மாமா எப்படி வந்து எனக்கு அந்த காஞ்சிபுரம் இட்லி குடுத்தார். அது எனக்கு தோண வச்சு, இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் இல்ல. அ எந்த ஊர்ல என்ன அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் பண்ணி கொண்டு வந்து குடுத்தார். அப்புறம் வந்து டியூரிங் பிரெக்னன்சி ஒரு நாளைக்கு பெரியவா பெருமாள் பூஜை ரூம் வந்து பின்னாடி குட்டி எங்க ஊர்லலாம் குட்டியா தானே இருக்கும். இப்போ இங்க வேற செட்டப்பு. அப்போ வந்து நான் வந்து என்னோட பேக்க பார்த்துட்டு சாப்பிட்டேன். அப்போ உள்ளூர எனக்கு தோணித்து, "என்ன பார்த்துன்னு சாப்பிடு" அப்படின்னு தோணித்து. டக்குன்னு அப்போ வந்து பெரியவாள பார்த்துட்டு நான் உட்காந்து சாப்பிட்டேன். அது வந்து இன்னிக்கும் பெரியவாள பேக் காமிக்க மாட்டேன். பெரியவாள நேரா வச்சுண்டு சாப்பிடுவேன். ஏன்னா, நான் சாப்பிடுறது பெரியவா பார்க்கணுமா. இது எனக்கு உள்ளூர தோணித்து. ஸோ, ஃபுல் பிரெக்னன்சி ஃபுல்லா பெரியவாளுக்கு நேரா தான் உட்காந்துன்னு நான் சாப்பிட்டேன். 2 பிரெக்னன்சிக்கும் அப்படிதான் பண்ணேன். அது ஏன்னா எனக்கு உள்ளூர அது தோணித்து. பெரியவா சொன்னா மாரி. என்ன பார்த்துன்னு சாப்பிடு" அப்படின்னு சொன்ன மாரி தோணித்து. அது அப்புறம் வந்து அ அ டெலிவரி டேட்டு அட்மிட் பண்ணுறதுக்கு குடுத்துட்டா இங்க. அப்போ வந்து அகைன் சேம் சாப்பாட்டு விஷயம் தான். இப்படி தான் பெரியவா நம்மள கனெக்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அ என்னாச்சு, எனக்கு வந்து அட்மிட் ஆனோன்னு சொல்லியாச்சு. அ நான் வந்து அஃப்கோர்ஸ் பெரியவா வந்து எனக்கு நேரா அனுக்கிரகம் பண்ணது அந்த போலி மூலமா தான் இல்லையா? போகியும்போது போலி மூலமா. ஸோ, அதனால அது வந்து சாப்பிடணும்னு தோணிடுத்து. ஆனா வந்து க்ளோஸ் அட்மிட் ஆனோம். அடுத்த 1 ஹவர், 2 ஹவர்ஸ்ல போய் அட்மிட் ஆகணும் நான். ஸோ, அதனால அத வந்து பண்ணி எடுத்துன்னு போற அளவுக்கு அம்மாக்கு டைம் கிடையாது. அம்மாட்ட சொன்னா, "அம்மாவால முடியாது." அதனால நான் ஒண்ணும் சொல்லல.
கோவிலுக்கு போயி அங்க வந்து கல்யாணோத்சவம் ஏதோ நடந்திருந்தது. கோவிலுக்கு போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ள நுழையிறோம். அம்மா வந்து பக்கத்தாத்து தெலுங்கு ஆன்டி வந்து "உனக்கு போளி குடுத்துட்டு போயிருக்கா. சாப்ட்டுட்டு அட்மிட் ஆயிக்கோ" அப்படிங்கிறா. எனக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி அப்படின்னாக்க, அவாத்துல ஒரு 5 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் முன்னாடி குழந்தை பொறந்தது. அவ அந்த தெலுங்குக்காராளோட ஹேபிட் படி ஒரு ஒரு சைல்டோட ஸ்டேஜும்போது ஒரு டைப் ஆஃப் டிஷ் பண்ணுவாளாம். அது 4 ஆர் 5 மந்த்ஸ்ல குழந்தை திரும்பித்தான். அதனால அன்னைக்கு அவ ஆத்துல போளி பண்ணி, அத எனக்கு வந்து குடுத்துட்டு போனா அவ. அவாளுக்கு தெரியும். நான் அட்மிட் ஆப்போறேன்னு தெரியும். பட் த இவெண்ட் வாஸ் பிகாஸ் தேர் கிராண்ட் சைல்டு அ தவழ்ந்துதான். ஸோ பெரியவா வந்து என்ன அந்த மாதிரி அந்த போலிய குடுத்து, எங்க அம்மா வந்து என்ன சாப்பிட வச்சு, என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா டெலிவரிக்கு. அம் சாப்பாட்டு மூலமா எனக்கு பெரியவா தன்னோட பிளெஸ்ஸிங்ஸ காமிச்சுட்டே இருந்தா. அப்புறம் வந்து டியூரிங் டெலிவரிலாம் ஆயிடுத்து. அஃப்கோர்ஸ் பெரியவா இருந்தா. குழந்தை வெளில வரச்சே சொல்லியிருக்கேன் அத பத்தி. அ அப்புறம் வந்து அம் மதர் ஃபீடிங் வந்து ரொம்ப எனக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது. இது வந்து இந்த கதையெல்லாம் நான் சொல்றச்சே நியூ மதர்ஸ் ஆர் யங் விமென் ஹூ வாண்ட் டு பிகம் மதர்ஸ் அவாளுக்கெல்லாம் இந்த மாரி நல்ல பெரியவா நம்மளோட இருக்கான்னு சொல்றது மனசு ஆறுதலா இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். அப்போ வந்து அந்த மதர் ஃபீடிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அழுகையே வரும் எனக்கு. அப்போ வந்து எங்க அக்கா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவோம். பெரியவா வந்து மதர் ஃபீடிங்க்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கா. சில மதர்ஸ்க்கு ஜெனுவினா மெடிக்கல் கண்டிஷன்னால மதர் ஃபீட் பண்ண முடியாது. அ அவாளுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். பட் ஃபிசிக்கலி கேப்பபிள் அப்படின்னு இருந்ததுனாக்க, மதர்ஸ் வந்து மதர் ஃபீடிங் இம்பார்ட்டன்ட்டுன்னு பெரியவா எழுதியிருக்கா. மதர் ஃபீடிங்கில இருக்கிற சால்ட் கான்டென்ட்டும், ஈவன் கவுஸ் மில்க்கோட சால்ட் கான்டென்ட்டும் எவ்வளோ டிஃபரன்ஸ் அண்ட் பேபி ஃபுட் ஓட சுகர் சால்ட் கான்டென்ட் அண்ட் அது ஏன் கூடாது அப்படின்லாம் பெரியவா எழுதியிருக்கா. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கா பெரியவா. நீ மதர் ஃபீட் நீ ஸ்ட்ரைவ் பண்ணியே ஆகணுன்ட்டு எங்க அக்கா என்னோட ஃபோன்ல பேசி என்கரேஜ் பண்ணி, அந்த பீரியட வந்து என்ன கடக்க வச்சு, அப்புறம் அது மதர் ஃபீடு கொஞ்சம் ஈஸியாச்சு எனக்கு. பட் ஒரு ஒரு ஐட்டமும் பெரியவா புக்ல எழுதியிருக்கா. என்ன இல்ல அது அந்த புக்லன்னு தான் அ ஆச்சரியமா இருக்கும். இந்த மாரி நமக்கு சூத் பண்ணி இதோட வேல்யூ, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பெரியவா எழுதியிருக்கா. ஸோ, அதனால அது மூலமா எனக்கு அட்வைஸ் பெரியவா குடுத்து, என்ன அதுவும் அந்த டிஃபிகல்ட் ஸ்டேஜும் என்ன கடக்க வச்சு, என்னோட டியூட்டிய பெரியவா பண்ண வச்சா. ஆ ஸோ, அதனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ந்துரும். அத நெனச்சுட்டேன்னா. எவர் கிரேட்ஃபுல் டூ பெரியவா ஃபார் ஆல் ஆஃப் திஸ். அப்புறம் இன்னொன்னு வந்து, ம் இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆர் அது மாரி ப்ளஸ், மைனஸ் இப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு என் கனவுல வந்து மகா பெரியவா வந்தா. மகா பெரியவா வந்து திருவானைக்காவல்ல உட்காந்துருந்தா என் கனவுல. அந்த இடத்துல என் கனவுல வந்துச்சு திருவானைக்காவல்ல உட்காந்துருந்தா. நான் போய் மகா பெரியவாள்ட்ட, "பெரியவா நான் வந்து சிவா பெரியவாளோட டிவோட்டி வந்திருக்கேன்" அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பெரியவா மகா பெரியவா கனவுல கேட்குறா, "உனக்கு என்ன பத்தி கூட தெரியுமா?" அப்படின்னு என்ன கிண்டல் பண்றா மாரி கேட்டா. அப்போ சொன்னேன், "பெரியவா, ஏன் பெரியவா இப்படி சொல்றேள்?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வந்து மகா பெரியவா சொல்றா, "ஆமா நீ ஒண்ணு படிச்சிருந்தியே, திருப்பி படிக்க ஆரம்பி" அப்படின்னு சொன்னா பெரியவா. அப்போ கனவுல நான் சொன்னேன், "பெரியவா நானா? நான் ஒண்ணுமே படிக்க மாட்டேனே பெரியவா. எங்க அக்கா தான் ஸ்லோகம்லாம் படிப்பா. அவள்ட்ட சொல்லட்டுமா படிக்க சொல்லி? என்ன ஸ்லோகம் சொல்லுங்கோ பெரியவா" அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ கனவு மறைஞ்சு மறைஞ்சு போயிடுத்து. ஸோ எனக்கு வந்து என்ன என்ன படிக்கணுன்ட்டே எனக்கு தெரியல. ஆனா என்ன படிக்க சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்படி. படிக்க ஆரம்பிச்சுடு" அப்படின்னு சொன்னா. ஆ ரொம்ப வருஷம் போச்சு. அப்புறம் வந்து "ஏணிப்படிகளில் மாந்தர்கள்" புக் ரீடிங் வந்து ஆரம்பிச்சது. அப்போ வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து ரொம்ப வேடிக்கையா இருந்தது. நாங்க நெனச்சோம் நெறைய பேர் ஆத்துக்கு வருவா. நம்ப வந்து புக் ரீடிங்க்கு வந்து எல்லாம் ரெடியா வச்சுன்ருப்போம். டோரெல்லாம் தெறந்து குளிர் காலத்தில ஒரு ஒரு தசமி அன்னைக்கு நவராத்திரி தசமி, விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சோம்.
அ அம்மா கூட சொல்லுவா, அப்போ என் குழந்தல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகள், பக்கத்தில அஸ்ஸாமி குழந்தல்லாம் இருந்தது. அந்த குழந்தல்லாம் வரவழைச்சு, அப்பாவ விட்டு பெரியவாளோட புக் ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாம் படிக்க சொன்னோம். அந்த குழந்தைகளும் ரிப்பீட்லாம் பண்ணித்து. நாங்க வந்து ஒரு 3 வாரம் அ இன்னும் டோர் எல்லாம் திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் தான் அது இவால்வ் ஆயி Zoomல மட்டும் அ அ ஆன்லைன்ல மட்டும் புக் ரீடிங்ன்னு இவால்வ் ஆயிடுத்துன்னு. அது ஆயி ஒரு 7 வருஷம் ஆறுதுன்னு நெனைக்கிறேன். 7 வருஷம். 6, 7 வருஷம் ஆயிடுத்து. எவ்ரி சண்டே படிப்போம். அப்போ ஃபர்ஸ்ட்டு சண்டே ஒரு 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 குரூப் சேர்ந்தது. அன்னி நைட் எனக்கு கனவுல வந்து சிவா பெரியவா வந்து, நாங்க எங்க படிக்கிறோமோ, அதுக்கு மேல் ரூஃப்ல பெரியவா உட்காந்துண்டு எங்க புக் ரீடிங் சிவா பெரியவா உட்காந்துண்டு எங்க புக் ரீடிங் அ கேட்டதா எனக்கு கனவுல வந்தது. எனக்கு ஒரே சந்தோஷம். எப்படி பெரியவா வந்து அ ஆப்ட்டா அந்த குரூப் அமைஞ்சதும் எனக்கு பெரியவா கனவுல வந்து நான் உட்காந்து கேட்டுன்ருக்கேன். அப்படின்ட்டு பெரியவா அனுக்கிரகம் பண்ணா புக் ரீடிங் ஆரம்பிச்சபோது. அப்புறம் போக போக மகாபெரிவா என்ன படிக்க சொல்றான்ட்டு புரிஞ்சுது. அது என்னன்னா, "ஏணிப்படிகளில் மாந்தர்கள்." ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டியூட்டிலாம் வந்துடுத்து, ட்ராவலிங், குழந்தை அது மாரிலாம் கல்யாணம் அது மாரிலாம் வந்ததுல கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைஞ்சு போயி, அப்பப்போ வேணுங்கிற பேஜ் மட்டும் பேஜ் லைன் மட்டும் படிச்சிருந்தேன். அப்போ மகாபெரிவா வந்து என்ன இந்த திருப்பி கம் பேக் டூ ரீடிங் "ஏணிப்படிகளில் மாந்தர்கள்" ட்ராக்க செட் பண்ணி, அதுக்கு கன்டியூசிவ் என்வாயர்ன்மென்ட் குடுத்து, எனக்கு தெரியாத விஷயங்கள் இந்த வாட்டி அம்மா, அப்பா மூலம், புக் ரீடிங் ஃபேமிலி மூலமா சொல்லிக் குடுத்து, அந்த மாரி பெரியவா என்ன வந்து ஒரு ட்ராக்ல போட்டு அனுப்பிச்சிருக்கா. ஸோ, இந்த மாரி அ நெ நமக்கு வேணா ஹியூமன் இதில வந்து டேஸ் அண்ட் இயர்ஸ் கடக்கிற மாதிரி இருக்கும். அவாளுக்கெல்லாம் இதெல்லாம் ஃபியூ மினிட்ஸ்ல கடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, நமக்கு எப்போ மோஸ்ட் கன்டியூசிவோ அப்போ பெரியவா அ எல்லாம் செட் பண்ணி குடுத்து, அந்த அந்த தாகத்தையும் பெரியவா அ சால்வ் பண்ணுவா, குடுத்துருவா. ஸோ, இப்போ எனக்கு நான் நெனச்சே பார்த்ததில்ல. இந்த மாதிரி நான் வந்து புக்கெல்லாம் படிச்சு, இந்த மாதிரிலாம் போடுவேன்னு நான் எதிரே பார்க்கல. இதே இப்போ ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டுன்ருக்கேன். இப்போ தான் நேத்திக்கு தான் ஆரம்பிச்சேன். பெரியவாளோட செக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு 1 1/2 நிமிஷம் வருது. ஒரு ஒரு செக்ஷனும். அண்டர் 2 மினிட்ஸ் வருது. அதெல்லாம் ஷார்ட்ஸா போடணும் அப்டின்ட்டு ரொம்ப வருஷமா நெனச்சுன்னு இருந்தேன். நேத்திக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ, என்னால முடிஞ்ச வரைக்கும் பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணி நான் போடணும். நெறைய பேர் இத கேட்டு நீங்களே எடுத்து படிக்கணும். இதெல்லாம் சும்மா ஒரு என்கரேஜ்மென்ட்டுக்கு தான். நீங்களா படிக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ, அ அதுதான் இந்த 2, 3 எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிண்டு, அ பெரியவாளோட நான் உட்காந்துருக்கிற மாரி நெனச்சுன்னு இருக்கேன் இத பேசுறதெல்லாம். அம் அப்புறம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். மகா பெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.